Indian 2 Celebrity Show. Title sponsor the Chennai Silks. Powered by Pisapilada Sunline Refined Sunflower Oil. Co-sponsored by Archie. Associate sponsor English Cafe. Refreshment partner Already Patel. Gift partner Jewel The Hamper Studio. வணக்கம் ஹரி பிரதர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு. எஸ், ஹவ் எக்ஸ்பெக்டட் ஆர் யூ? ஏன்னா வந்து கமல் சார் வந்து நிறைய அட்வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, நிறைய நம்ம பார்த்து கற்றுருப்போம். இப்போ தாத்தாவா வராரு அப்படின்ற போது ஹவ் எக்ஸைட்டட்? நாங்களாம் வந்து இந்தியன் ஒன்னோடைய ஃபேன்ஸு. ஸோ அதனால் இப்போ ஒரு பெரிய டிகேட்க்கு அப்புறம் 2 டிகேட்க்கு அப்புறம் அந்த படம் வருது. இந்தியன் 2 இட் இஸ் மோர் எக்ஸ்பெக்ட். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்தியன் ஃபஸ்ட்டு எல்லாரும் தேடி பார்ப்பாங்க. சீக்வலாக அடுத்து பார்ட் 2, 3யும் வரப்போகுது. இந்தியன் தாத்தா படத்தில் வராரு, நாட்டிலையும் வந்துட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் அரசியல் மாற்றம், சமூக மாற்றம் எல்லாமே நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப்கோர்ஸ். அண்ட் இந்தியன் பண்ணும்போது அவர் வந்து பொலிட்டிஷியனாக இல்லை, இதில் வந்து பொலிட்டிஷியனாக இருக்காரு. ஸோ வி அட்மைர் ஹிம் ஸோ மச். அவரோட இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கட்டாயமா கமல் சார் பண்ணுற படத்தில் இன்புட் இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியமாக கேட்கணும். டெஃபினட்டாக அவர் சங்கர் சார் சொல்லிப்பார், அவர் யூஸ் பண்ணுற பெண் முதற்கொண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பழைய காலத்து பெண் இருக்கிறதுலாம் அவர் வந்து மெட்டிகுலஸாக ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இது ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்குமே அவர் இன்டர்வியூவில் சொன்ன அந்த சீன்லாம் எப்படி அந்த தொங்கிக்கிட்டு ஒரு இடத்துல வேறு லாங்குவேஜ் பேசிட்டு வரைகிற ஒரு சீன்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணியிருக்காரு. தலைகளாக தொங்கிட்டு 6 மணி நேரம் பண்ணியிருக்காரு போது இந்த ஏஜில் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இத்தனை கெட்டப்ஸ் வேறு இந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் என்டர்டைனர் ஃபார் அஸ். அண்ட் உலகத்துக்கே முன்னோடியாக தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. பட் தமிழகத்துக்கே முன்னோடியாக ஒரு பேன் இண்டியா படத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. பட் திரும்ப இந்த ஏராவில் மறுபடியும் அவர் காம்படிட் பண்ணுறதுங்கிறது வந்து இட் வாஸ் ஃபினாமினல். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஷோக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு நிறையா பேசுவேன். எஸ், சங்கர் சார் வந்து 2K கிட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இல்லையா? இந்தியன் வரும்போது இல்லை, அவர் அடுத்து ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து படம் எடுக்கிறது. ஏன்னா அவர் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு டிரெக்டர். நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த ப்ரைடு டிரெக்டர்ஸ்லாம் மணி சார், இவர் சார், இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இப்போ ராஜமௌழி சார் கூட பார்த்தீங்கன்னா கமல் இஸ் எப்படி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், ரஜினி இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களோ, ஒரு டைரக்டராக எனக்கு வந்து சங்கர் சார் இஸ் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பெஞ்ச் மார்க்காக பண்ண படங்கள் தான் இன்றைக்கி அவர் பாகுபலி மாதிரி ஒரு படங்கள் அவர் எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்தது. ஸோ அந்த பவுண்ட்ரிஸை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செட் பண்ணது வந்து சங்கர் சார் தான். இப்போ மறுபடியும் அவர் என்ன அடுத்து பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறான்னு ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ ஏன்னா ஒர்க் பண்ண முத்துராஜ் சார் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நிறையா தகவல்கள் இந்த படத்தை பற்றி முன்னாடியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. சித்தார்த் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு என்டர்டைனாக இருக்கும். நிறைய இன்புட்ஸ்லாம் லைட்டாக வந்து நமக்கு வந்துருச்சு. ஆமாம், இந்த படத்தை பற்றி அவங்களோட உழைப்பு இருக்கு இல்லையா? ஆனால் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு செட்டுக்கும் எவ்வளோ மெனக்கட்டாங்க, அதில் ஒவ்வொன்றும் டீட்டெயில் இருக்குன்னு அவர் முத்துராஜ் சார் நிறைய சொன்னார். இந்த செட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, இதை உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்து நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா பார்க்கும்போது அது எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அண்ட் இந்தியன் நீங்கள் எப்போ பார்த்தீங்க, எந்த வயசில் பார்த்தீங்க, யாரோட பார்த்தீங்க? இந்தியன் பார்க்கும்போது ஐ வாஸ் அட் என்ன இருக்கு, எனக்கு ஒரு 17 நினைக்கிறேன், 20 வருஷம் இருக்குமா படம்? 96ல வந்தது. ஸோ 27 இயர்ஸ். ஸோ அதனால அந்த டைம் பார்க்கும்போது நமக்கு அந்த கைக்கெல்லாம் வச்சு ஒரு டக்குனு கிக் இருக்கலாம், அந்த வர்மக்கலை அதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல. டக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கேரளாவில் அப்படி இருக்குன்னு. பட் அதை விஷுவல் கன்செப்ஷனில் கொண்டு வந்து அதை என்டர்டெய்னராக மாற்றுறது, அப்புறம் அந்த முடியை போட்டு அப்படி ஸ்டைலாக பண்ணுறது, அவருக்குன்னு ஒரு மேனரிசம். ஏன்னா நான் போய் கேட்டேன், சார் ரஜினி சார் பண்ணுவார்ல அது மாதிரி கேட்டோன்னா அது அவர் மாதிரி ஒன்று பண்ணார் அந்த கேரக்டர்லேருந்து அப்படின்னு. அந்த டைமில் அவர் சொன்ன அனுபவம் இருக்குல்ல சார், இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு ஆட்டிடியூட் இருக்கலான்னு கேட்கும்போது அது அந்த கேரக்டர்லேருந்தே ஒன்று பண்ணார். அதை தட்டி விட்டுட்டு அது பண்ணதெல்லாம் வந்து அது ஸ்பான்டேனியஸாக ஒன்று பண்ணார். அது மாதிரி இதில் நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கமல் சார் வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அந்த பாண்டிங் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் கொடுத்த ஒரு விஷயம் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு லைஃப்ல தான். என்ன சொல்லுங்கள்? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ உழைச்சிக்கிட்டே நேர்மையாக வேலை செய்கிறத ஒரு அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். ஏன்னா இந்த வயசுலையும் எப்படி சினிமாவை நேசிக்கணும், எவ்வளோ கடுமையாக உழைக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும்னா நீ எதுவும் கிடைச்சது உனக்கு போதும்னு நினைக்காத. ஸோ அதை தாண்டி போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நீ வந்து தேடுதலோடு இருந்தேன். அது இன்னும் அப்டேட்டடாக இருக்காரு அப்படின்னா. இப்போ அவர் ரீசெண்டாக இது கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது சங்கர் சார் சொன்ன விஷயம், இட் வாஸ் டூ அப்டேட்டட். இன்னும் உலக சினிமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு இன்னும் அப்டேட்டட் ஆகிட்டு நம்ம பேசுறாரு. நம்ம எதாவது பிகைண்ட் ஆகிடுவோமோன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்மளும் சினிமாவில் இருக்கோம்னு நம்ம சொல்கிறதுக்கு பெருமைப்படுற விஷயம் தான்.
அவரை தாண்டி நம்ம இன்னொன்று பண்ண முடியுங்கிற ப்ரெஷரை நம்ம கொடுக்குறாருல, அந்த இடத்துக்காவது போக முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எவ்ரி இயர் அவர் ஒரு விஷயத்த ட்ரெண்ட் செட்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் இந்தியன் 3 இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முத்ராஜ்லாம் பேசும்போது இந்தியன் 2 வந்து 100%னா அதுதான் உனக்கு 400%ங்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இதில் வச்சிருக்கிற கொஷனிங்லாம் அதில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ இன்னும் உழைச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் 2 and 3 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. ஏன்னா இந்த வருஷத்தில் பெரிய கலெக்ஷன் இன்னும் வரலன்னு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. ஆமாம், மலையாள சினிமாலாம் 4-5 அடிச்சிருச்சு, இப்போவே ஒரு 1000 crore நெருங்கிட்டாங்கன்னு. ஸோ இதுக்கு அதுக்கான துவக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ப்ளீஸ் என்ஜாய் தி ஷோ. தேங்க்யூ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எவ்ரி ஒன் நோஸ் கமல் சாரோட உங்களுக்கு இருக்கிற அந்த நட்பு எவ்வளோ ஆழமாக இருக்குன்றது எல்லாருமே பார்க்குறோம். ஸோ இந்தியன் 2 பார்க்க வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் 1 பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். கண்டிப்பாக பேசணும். ஆமாம், இந்தியன் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன எல்லா பேரும் போல ரொம்ப சின்ன பையனை தான் அந்த, ஏன்னா அது வந்து இது சொல்கிற விஷயத்த கூட புரிஞ்சுக்கிற அந்த தன்மை முழுமையாக இருந்துச்சுன்னான்னு கூட தெரியாது. ஆனால் வந்து ஏதோ ஒன்று நல்ல விஷயம் இல்லை இதெல்லாம், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு காலகட்டம் அது. அதுவும் நண்பர்களோடு உட்காந்து பார்க்கும் பொழுது நம்மளே வந்து இந்தியனாக மாறணும் சில நேரத்துலலாம் தோணும் எல்லாத்துக்குமே. அதனால் வேண்டி அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த 25 வருஷத்தை கடந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதாபாத்திரத்தை மீண்டும் அதே எதிர்ப்போடு அதே எதிர்பார்ப்போடும் அதே உற்சாகத்தோடு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்னாவே அது பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமாம் இல்லை இப்படி ஒன்று செய்யணும்னு எல்லாத்தாலையும் சிந்திக்க வைத்த ஒரு காலகட்டத்தில் தான் நானும் படம் பார்த்தேன். ஒரு சராசரி ரசிகனா அன்னைக்கு எனக்கு கமல் சார் தெரியாது. எனக்கு தெரியாது மீன்ஸ் நான் நெருங்கி பழகினதில்லை, அவர் கூட ஜேர்னி பண்ணதில்லை. அரசியல் களமாக இருக்கட்டும், சினிமா களமாக இருக்கட்டும், சமூகம் இது போல் பொதுத்தலங்களில் நான் பயணப்பட்டதில்லை. அன்றைக்கி நான் நினச்சி பார்த்தது கூட இல்லை நான் வந்து கமல் சார் கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவர் கூட ஒன்றா உட்காந்து ஒரே மேஜையில் 2 பேரும் உணவு அருந்துவோம், அவர் கூட ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம், சேர்ந்து ஒரு 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 விஷயத்துக்காண்டி போராடுவோம் அப்படிங்கிறதுலாம் தெரியவில்லை. உண்மையிலேயே இந்த சினிமாவுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் தான். காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மனுஷனை நேசிக்கிறோம், தூரத்துலேருந்து ஆகாயம் மாதிரி அண்ணாந்து பார்த்த மனுஷன் இன்றைக்கி வந்து கையளவு கைக்குட்ட மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும்னா உண்மையிலே சினிமாவுக்கு நன்றி, கமல் சாருக்கு நன்றி, கமல் சார் மேலே இருந்த என்னுடைய காதலுக்கு நன்றி அப்படி தான் சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக ஒரு கவிதை மூலியமாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், எஸ். பர்சனலி வந்து நீங்கள் நிறைய அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த விஷயம் அவர்கிட்ட இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்கும், நானும் என் லைஃப்பில் நான் இதை வந்து கீப் அப் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறைய ஒரு பட்டியலே போடலாம். இப்போ அவரை பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது ரிட்டனாக பண்ணணும், புத்தகமாக பண்ணணும்னு. ஏன்னா அவர்கிட்ட உள்ள நிறைய நல்ல குணங்கள் இந்த சமூகத்துக்கு இன்னும் வெளியில் தெரியல மீன்ஸ் அதை அவர் காமிச்சிக்கவும் விரும்பலை. சினிமாவில் பார்க்குற கமலஹாசன், பத்திரிகைகளில் வர்ற விமர்சனங்களை பார்க்குற கமலஹாசன், வெளியிலேருந்து அவரை விமர்சிக்கிற ஒரு பார்வையோடு பார்க்குற இந்த கமல்ஹாசன் இல்லை. நம்ம ஒரு வேற அவர் மாதிரி ஒரு குழந்தை உள்ளத்தை வந்து பார்க்கவே முடியாது, ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் நான் வந்து நிறைய பதிவு பண்ணிகிட்ருக்கேன், ஆதாரபூர்வமாக நிகழ்வுகளோடு பதிவு பண்ணி ஒரு ரைட்டப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் அவர்கிட்ட பார்த்து அவர் கூட போய் சேர்ந்து அரசியல் களத்துலேயும் சரி சமூக களத்துலேயும் சரி சேர்ந்து பயணம் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா அம்மா கூட அவங்க ஆட்சி காலத்துலேயும் நான் அவங்க கூட ஜேர்னி பண்ணியிருக்கேன். நிறைய அரசியல் தலைவர்கள் கூட இன்றைக்கும் எல்லா கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே எங்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஆனால் அவங்ககிட்டலாம் பார்த்ததுக்கு பிறகு இவற்றை பார்த்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாமல் கேட்பார். எனக்கு மிரட்சியாக இருக்கும். அவங்க அந்த சொல்கிற தகவலே வந்து தவறாக இருக்கலாம், மாற்று தகவலாக கூட இருக்கலாம். அதை இடைமறித்து உடனே இது இல்லை இதுதான் சரி அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல் இருந்தால் கூட அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டுட்டு கடைசியாக தான் இவரோட ஒப்பீனியன் சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய பழக்கம். பேசுகிறது மட்டுமே அறிவாளித்தனம் இல்லை, கேட்பது அறிவாளித்தனம் என்பதை ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இதை நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க பேசுகிற வரைக்கும் முடியும். ஆனால் இப்போது நமக்கு பழகினதுனால சில இடத்துல இது முடியாது, எழுதி பேசிடுவோம். ஆனால் அதை வந்து நான் ரொம்ப அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் வந்து மற்ற தலைவர்கள்ட்ட இல்லாத ஒரு பெரும் குணமாக பார்க்குறதுன்னா, பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்பது என்பது
ஒரு சிறந்த தலைமைக்கும் சிறந்த மனிதனுக்கும் எடுத்துக்காட்டுன்னா அது நம்மவர் மட்டும்தான். கண்டிப்பா. எஸ். அண்ட் இந்தியன் படத்துல பார்க்கும்போது நம்ம கமல் சார் வந்து ப்ரொஃபஷனலி வந்து நம்ம பாலிடிக்ஸ்ல இல்ல. பட் ஆனால் இந்தியன் 2ல வரும்போது பாலிடிக்ஸ்ல ப்ரொஃபஷனலி இருக்கிறாரு. அவர் வந்து நாட்டு மேல இருக்கிற அந்த பற்றா இருக்கட்டும், அவர் சொல்ற அந்த கருத்தா இருக்கட்டும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அவர் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ ப்ரொஃபஷனலி அவர் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கும்போது ஆழ்ந்த கருத்தை அதில் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க இந்த டிஃபரன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும் பொழுது சமூகத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற தன்னுடைய கோபமாக தான் அது காமிச்சிருப்பாங்க. ஆமா. ஆனால் இன்னைக்கு அவருக்கு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. கடந்த 2-3 தேர்தலை சந்திச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இன்னும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பொறுப்புணர்வோட இது சரி. ஏன்னா கண்டிப்பாக இந்தியன் 1 விட இந்தியன் 2க்கு அதிகமான விமர்சனங்கள் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வரும் என்று தெரிந்த பிறகும் ஒருத்தன் களத்தில் நிற்கிறானா அவன் தான் உண்மையான மக்களுடைய போராளியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பா. விமர்சனத்துக்கு பயந்துட்டு ஐயோ இப்போ பண்ணால் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இப்போ இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு விலகலை, வா பண்ணுவோம், சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு நிற்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப பொறுப்பு உணர்வோடையும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இதை பண்ணியிருப்பாருன்னு நானே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். சொல்ல முடியாது, ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருக்கலாம். சங்கர் சாரும் சிறந்த உழைப்பை இந்த இதுக்காண்டி பல ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்தோட உழைப்பு, நிறைய நடிகர்களுடைய அர்ப்பணிப்பு இதில் இருக்குது. அதையெல்லாம் மீறி 25 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அவர் புதுப்பிச்சு கொள்ளுவதற்கு எவ்வளோ சிரத்தை எடுத்தார்னு எங்களுக்கு தெரியும். நிறைய கூட இருந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டிருக்கோம். ஒரு மேக்கப் போட்டுட்டா கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் எந்த மனுஷனும் அப்படி சினிமாவுக்காண்டி அர்ப்பணித்தது கிடையாது. அது நான் ஒரு அர்ப்பணிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதும் இல்லை. இப்போ நான் எனக்கு என்னென்னா ஒரு சாதாரண 2.5 மணி நேர பொழுதுபோக்குக்காக வேண்டிய தன்னை முழுமையாக சிதைத்து கொள்ள தயாராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞன் இந்த சமூக பொறுப்புகளை பற்றி சொல்வதற்காக எவ்வளவு சிதைத்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்பும் எனக்கு கூடியிருக்கு. அதை தான் நான் பார்க்க போகிறேன். கமல் சாருக்காக ஒரு சின்ன கவிதை வந்து நீங்கள் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கமல் சார்னாலும் நம்மவர்னாலும் தலைவர்னாலும் கவிதை தான். சரிங்களா? எல்லாம் அறிந்த ஒருவன், எல்லாவற்றையும் தெரிந்த ஒருவன், எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவன் எல்லாராகவும் இருக்கிறான் என்பதை அவரோடு இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிகிறது. தூரத்தில் இருந்து பார்க்கும் எந்த பிம்பமும் உண்மையல்ல, உள்ளுக்குள் அழகான ஒரு மானுடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மவருடைய அடையாளம். வா, எஸ். ஸோ நம்ம இந்தியன் 2 பார்த்துட்டு அதுவும் எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ.